அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னது அப்படின்னா 10th இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 2வது ப்ரோஸ் த நைட் த காஸ்ட் காட்டின். இதோட பார்ட் 1 நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை தான் பார்த்தோம். ஒரு வீட்டுக்குள்ளே மாடியில் ஒரு பையன் குளிச்சிட்ருக்கான். வேறு ஒருத்தர் இல்லை, நம்ம ஆத்தர் கதை சொல்லக்கூடியவர் தான் குளிச்சுட்டுருக்கார். அப்போ கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. கீழே டைனிங் டேபிள் இருக்குது. அந்த டைனிங் டேபிள் பக்கம் லைட்டு வெளிச்சம் இருக்குது. பிளேட்லாம் நல்லா வெளிச்சத்தில் மினுங்குது. ஆனால் அந்த டைனிங் டேபிள் விசிபிளாக இல்லை. யாரோ ஒரு ஆள் அந்த டைனிங் டேபிளை சுற்றி நடக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அந்த பையன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, அந்த இடத்துல பிஐ ஏதோ நடமாட்டம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி பயந்துட்டு ஓடி போய் அவன் பிரதர் ஹெர்மனை எழுப்புறாப்புல. ஹெர்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனும் இந்த சவுண்டு கேட்டுட்டு பயந்துட்டு வீட்டில் போய் ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறான். அதே நேரத்தில் இவர் ஆத்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரூமில் போய் கதவை அடைக்கிறாரு. இந்த அடைக்கிற சவுண்டை கேட்டு அவங்க அம்மா எழுந்துச்சி வரவங்க அதே இதை பசங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க பசங்களா, தூங்காமல் கொள்ளாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன கீழே சவுண்டு கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கும் கேட்டிருக்காம்மா அப்படின்னு அந்த 2 பசங்களும் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன நினச்சிட்டு அப்படின்னா, கீழே எவனோ திருடன் இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. திருடன் இருக்கான்னு நினைக்கவும் பக்கத்தில் யாரும் இருக்கா, எப்படி ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபோன் வந்து டைனிங் டேபிளில் கீழே இருக்குது. அப்போ ஃபோன் பண்ணால் கீழே போகணும். கீழே யார் இருக்கா, திருடங்க இருக்காங்க, போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டுருக்கா. நினச்சவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு, அதாவது ஒரு சின்ன கேப் இருக்குது, 2 வீட்டுக்கு நடுச்சிட்டு ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பிலோடி இவங்க வீட்டு ஜன்னலை திறந்து ஒரு ஷூவை கொண்டு எதிர் வீட்டு ஜன்னலில் எரியிறா. எதிர் வீடு பக்கத்து வீடு, நெய்பர்ஸ் ஹவுஸ் பக்கத்து வீடு எரியிறா. ஏரியாவும் என்னாச்சு அப்படின்னா, அவங்க அந்த வீட்டில் போர்ட்வெல் அப்படிங்கிற ஒரு ஒய்ஃபோடு இருக்கார். அவர் ரிட்டையர்ட் ஆஃபீஸரு. அவர் வந்து என்னென்னு கேட்குறாரு. அப்போ திருடன் இருக்கான் அப்படிங்கவும் அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறார். இவ்வளவும் நம்ம நேற்றைய பகுதியில் பார்த்தோம், ரைட்டா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது போலீஸ் வந்தாங்களா என்ன. இவ்வளவு எப்போ நடக்குது அப்படின்னா, நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி வரை நடந்துட்டுருக்கு. இப்போ மணி 2 ஆகிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. போலீஸ் வராங்க. The police were on hand in a commendably short time. சட்டுன்னு யார் வந்துட்டா, போலீஸு வந்து சேர்ந்துட்டாங்க. A Ford servant full of them, 2 on motorcycle, a patrol wagon about 8 in it. மொத்தம் 8 பேர் வராங்க. And a few reporters, கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் கூப்பிட்டு வராங்க. They began banging at our front door. வீட்டு வாசலை வந்து, எங்கள் வீட்டு வாசலை வந்து தட்டுறாங்க. Flashlight shot streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Bordwell's. போர்ட்வெல் ஹவுஸுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடுவில் லைட் அடித்து பார்க்குறாங்க. செவுத்தில் லைட் அடித்து பார்க்குறாங்க. மேலும் கீழும் எல்லாம் பண்ணுறாங்க. யாரும் திருட்டு பையன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துட்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. ஓப்பன் அப், கதவை தரங்க அப்படின்ட்டு. வி ஆர் எ மேன் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ், நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம், கதவை தரங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தெம் இன், நான் கீழே போய் அவங்களுக்கு கதவை திறந்து உள்ளே வர வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்டட் சின்ஸ் தே வேர் பட் மதர் குடின்ட் ஹியர் ஆஃப் இட். ஆனால் அம்மாவுக்கு அந்த சவுண்டு கேட்கல. அவங்கள்ட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க. யூ ஹேவன்ட் எ ஸ்டிச் ஆன், நீ மாட்டிக்க போகிற. யூ ஹேட் கேட்ச் வர்டடியில், போகாத தங்கமே, மாட்டிக்க போகிற, கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஐ ஓன்ட் த டவல் அரவுண்ட் மீ அகெயின், இடுப்பில் என்ன கட்டியிருக்கேன், டவல் தானே கட்டியிருக்கேன், அதை மறுபடியும் நல்லா கட்டிக்கிறேன். ஃபைனலி த காப்ஸ் புட் த ஷோல்டர்ஸ் டு ஒரு பிக் ஹெவி ஃப்ரண்ட் டோர். முன்ன இருக்கிற அந்த ஹெவி டோரில், இந்த படத்துலலாம் கதவை உடச்சிட்டு உள்ள வருவாங்கள, கையை வச்சு இடித்து, அதேமாதிரி சோல்ஜரை வச்சு இடித்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரண்ட் டோரை உடைக்கிறாங்க. வித் இட் ஸ்டிக் பிவல்டு கிளாஸ் அண்ட் broke in it. அந்த கிளாஸ், ஒரு திக்கு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸை உடச்சி இது பண்ணுறாங்க. ஐ வுட் ஹியர் a rending of wound
wood and splash of glass on the floor of the hall. அந்த இடிச்சையில் அந்த ஜன்னல் அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவோட இந்த கண்ணாடிலாம் கீழே விழுந்து உடையிற சவுண்டு கேட்குது. அந்த மரம் உடையிற சவுண்ட்லாம் கேட்குது. The layer lights, their lights blazed all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shoot up the front stairs, and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded at the steps. "Who are you?" he demanded. "I live here," I said. உள்ளே வந்த போலீஸ் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு லைட் அடித்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற லிவிங் ரூமில் லைட் அடிக்கிறாங்க, டைனிங் ரூமில் லைட் அடிக்கிறாங்க, மேலே கீழே எல்லா பக்கம் லைட் அடித்து பார்த்து யார் இருக்கா என்ன எதுவும் பார்க்கும்போது நான் படியில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், டவலோடு நிற்கிறத பார்க்குறாங்க. போலீஸ்மேன் கேட்குறான், ஒரு நல்லா தடித்த ஒரு போலீஸ்மேன் கேட்குறாரு, "ஏய் நீ யாருப்பா?" அப்படின்னு கேட்குறாரு. ஹீ டிமாண்டட், அவர் கேட்குறார். நான் சொல்கிறேன், "ஐ லிவ் ஹியர்." ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பார்த்தீங்கன்னா போலீஸ்மேன் கதை உடச்சிட்டு உள்ளே வர மாரி இருக்கா, இதேமாரி போலீஸ்மேன் என்ன பண்ணுறாரு, கதை உடச்சிட்டு உள்ளே வராங்க. இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ரிப்போர்ட் டு மதர். "No sign of nobody, lady," she said. "Must have got away. What had he like?" அப்போ ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, அங்கங்கே சுற்றி முற்றி தேடியாச்சு, ஒருத்தரும் இல்லை. ஏம்மா ஒருத்தரும் இல்லையம்மா, ஒரு வேளை போயிட்டுருக்காங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, "There were 2 or 3 of them." 2-3 பேர் இருப்பாங்க சார். "Whooping and carrying on slamming doors." அதை எடுக்கிறாங்க இதை எடுக்கிறாங்க, தட்டுறாங்க, கதவெல்லாம் தட்டுறாங்க. Funny," said the cop. "All your windows and door are locked and the inside tight as tick." என்னது சவுண்டு கேட்டுதா, அதிசயமாக இருக்குது, எல்லா கதவும் பூட்டிலாம் இருக்குது, அது உள்ளெல்லாம் பூட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. "Downstairs we could hear the tramping of the other police were all over the place. Doors were yanked open, drawers and were yanked open, windows were shut up and pulled up down, furniture fell with dull thumps. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs." கிட்டத்தட்ட ஒரு 6 டஜன் போலீஸ் இருப்பாங்க. படப்படப்படன்னு வீட்டுக்குள்ளே வராங்க, ஃபர்னிச்சர் எடுக்கிறாங்க, கீழே போடுறாங்க, தள்ளுறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஆள் இருந்துடக்கூடாது, ஒளிஞ்சு கிழிஞ்சு கிடக்கப்படாது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தேடுறாங்க. They began to ransack the floor, pulled beds away from the wall. பெட்டை இழுத்து போடுறாங்க. Tore cloths off hooks in the closet. க்ளாசெட்னா பீரோலில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. புல்டு சூட் கேஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் செல்ஃபில் இருக்க பாக்ஸஸ் சூட் கேஸ் எல்லாத்தையும் உரிய எடுத்து பார்க்குறாங்க. One of them found an old zither that Roy had won in a pool tournament. ராய் ஒரு நீச்சல் போட்டியில் ஜெயிச்சு வாங்கின ஒரு ஜிதர் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்க்குறாங்க. "லுக்கி ஹியர் ஜோ, ஜோ இங்கே பார்" அப்படிங்கிறார் ஒரு போலீஸ்கிட்ட. "Strumming it with a big paw." The cop named Joe took it and turned it over. அதை ஜோ எடுத்து திருப்பி பார்க்குறார். "What's it?" அப்படின்னு கேட்குறாரு. "What is it?" அப்படின்னு அந்த ஜோ கேட்குறார். "It is an old zither. அவர் Guinea pig used to sleep on." எங்கள் வீட்டில் அந்த பன்னி அதை தான் படுத்து தூங்கும், அந்த குயினா பிக் அவங்க தான் படுத்து தூங்கும், எங்கள் வீட்டில் இருக்க ஓல்டு ஜிதர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். "It was true that a pet Guinea pig we once had would never sleep anyone except the zither." அந்த எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்கக்கூடிய அந்த பன்னி இருக்கு இல்லையா, அது வேறு எங்கேயுமே படுத்து தூங்காது, அதில் தான் படுத்து தூங்கும். "But I should never have said so." அதை சொல்ல முடியாது என்னால். Joe and the other cop looked at me on long time. அப்படி பார்க்காங்க, என்னடா இவன் கிண்டல் அடிக்க பேசுதானா அப்படின்ட்டு. They put the zither back on the shelf. அந்த செல்ஃபில் திருப்பி அந்த ஜிதரை வைக்கிறாங்க. ஜிதரை நீங்கள் பார்த்தது இல்லையா, இதை பாருங்கள், இதுதான் அந்த ஜிதர், இந்த கருவி தான் அந்த ஜிதர், இதை தான் பார்த்துருக்காங்க. சரி, இப்போ கதைக்கு மறுபடியும் 5ஆம் லைனில் நிற்கிறோம். 6ஆம் லைன். "No sign." "Oh, nothing." எதுவுமே இல்லை சார். said the cop who had first spoken to the mother. அம்மாட்ட போய் சொல்கிறான், இந்த எங்கள் அம்மாட்ட வந்து போலீஸ் சொல்கிறார், "ஏம்மா ஒன்றுமே இல்லையம்மா. The lady seems hysterical. They all nodded but said nothing, just looked at me." எங்கள் அம்மாவுக்கு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதாக போயிடுச்சு. ஜஸ்ட் லுக்ட் அட் மீ, என்னை பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல். In the same silence we all heard a cracking in the attic.
இதே நேரத்தில் மேலே பரலில் ஒரு சவுண்டு கேட்குது. கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஸ்டாண்டிங் ஓவர் த பெட்டை மேலே திருப்பிட்டு இருக்கார். வாட்ஸ் தட் ஸ்னாப்டு ஸ்னோ, அங்கே என்னது அப்படின்னு கேட்குறாரு. 5 or 6 கிராப்ஸ் ஸ்ப்ராங் ஃப்ரம் த ஆட்டிக் டோர். விறுவிறுன்னு மேலே ஏறியாச்சு, அந்த கதவு இருக்கிற இடத்துக்கு ஆட்டிக் டோருக்கு போயாச்சு. பிஃபோர் ஐ குட் இன்டர்வென் ஆர் எக்ஸ்பிளைன், நான் ஏதாவது சார் அங்கே இதான் நடக்குதுன்னு சொல்லதுக்குள்ளே விறுவிறுன்னு எல்லோரும் மேலே ஏறி ஓடிட்டாங்க. ஒரு 6 போலீஸ் கடன்னு மேலே ஏறிட்டாங்க. ஐ ரியலைஸ் தட் இட் would be bad if they burst in on grandfather unannounced or even announced. அப்பாட்ட சொல்லி தாத்தாட்ட சொல்லிட்டு சுட்டாலும் சரி, சொல்லாமல் சுட்டாலும் சரி, இது பெரிய பிரச்சனை ஆகுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and they even desert. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் ஸ்டோன்வால் ஜாக்சன் குரூப்புக்கும் ஜென்ரல் மேடுக்கும் சண்டை நடக்குது. அந்த ஸ்டோன்வால் ஜாக்சன்லேருந்து அடி வாங்கி அதுலேருந்து தப்பிக்க வேண்டி ஜென்ரல் மேட்ஸோட டீம் மெம்பர்ஸ் இங்கே வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டார் தாத்தா. When I got into the attic, things were pretty confused. Grandfather had even jumped to the conclusion. நாங்கள் விறுவிறு போலீஸு பின்னாடி அங்கே போய் சேர்ந்தோம். ஆட்டிக்கு போய் சேரும்போது தாத்தா என்ன செஞ்சிட்ருக்காரு பாருங்கள். Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserted from Made's army. Made's armyலேருந்து தப்பிச்சு வந்தவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ட்ரைங் டு ஹைட் அவே இன் திஸ் ஆட்டிக், இந்த ஆட்டிக்கில் இவரோட பரலில் வந்து ஒளிய போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு he bounded out of bed wearing a long flannel நைட் கவுன். என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு நைட் கவுன் அணிஞ்சிருக்காரு, உள்ளன் பேண்ட் போட்டிருக்காரு, ஒரு நைட்டு கேப்பு தலையில் ஒரு தொப்பி போட்டிருக்காரு, அண்ட் லெதர் ஜாக்கெட் அரௌண்ட் ஹிஸ் செஸ்ட். அவரோட மார்பை சுற்றி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லெதர் ஜாக்கெட் வேறு சட்டை வேறு போட்டிருக்காரு. த காப்ஸ் மட் ஹேவ் ரியலைஸ்ட் அட்வான்ஸ் தட் indignant white-haired old men belong to the house, but they had no chance to say so. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, வந்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி இந்த வீட்டு மனுஷன்தான் இது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்லதுக்குள்ளே தாத்தா என்ன பண்ணுறாரு, பேக் ஏ கோவர்ட்லி டாக், கோலை பசங்களை, கோலை நாய்களே, கோவர்ட்லி கோழையான நாய்களே, பேக் திரும்பி போங்கடா. ரோடு grandfather பேக் த lions a goodman lily livered cattle. With that he fetched the officer who found a jizzer, a flat-handed smack alongside his head that sent him spying. The others beat a retreat, but not enough. Grandfather grips the jizer's gun from its holster and let fly. அரே பார்க்கணும், ஹீரோ மாரி பண்ணுறாரு தாத்தா. என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு போரை தூக்கி போடுறாரு. அது யாருன்னா ஜிதரை கண்டுபிடிச்சாருலாம் ஒரு போலீஸ்மேன், அவன் தான். அவன் மேலே டக்குன்னு ஒரு போரை தூக்கி டக்குன்னு தூக்கி போட்டு டக்குன்னு அவன் கையில் இருக்க துப்பாக்கி என்ன பண்ணுறாரு, பிடிங்கிறாரு, தட்டி விட்டு பிடுங்குறாரு. த ரிப்போர்ட் சீம்ஸ் டு கிராக் த ரஃபர் ஸ்மோக் ஃபைல்டு த ஆட்டிக். அப்படி இது பண்ணும்போது டப்புன்னு சுடும்போது மேலே ராஃப்ட் இருக்குல்ல, ஸோ மேல் ராஃப்ட்டு அதில் டக்குன்னு சுட்டு 2-3 சுடவும் அதுலேருந்து புகையாக வெளியில் கிளம்புது. மேல் செவுத்தில் சுடவும் புகையாக வெளியில் கிளம்புறது. The cop cursed and stuck his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. என்ன பண்ணுறாரு, டப்புன்னு சுட ஆரம்பிச்சிட ஒரு போலீஸோட கையில் சுட்டுட்டாரு. இதை காற்று பயந்து எல்லோரும் விரும்புன்னு என்ன பண்ணிட்டோம், அவர் கதவை அடைச்சிட்டு கீழே ஓடி வந்துட்டோம் எல்லோரும். He fired once or twice more in the darkness and then went back to the bed. நாங்கள் கீழே இறங்கி வந்த அப்புறம் கையில் இருக்க துப்பாக்கி அங்கங்கே 2-3 தடவை சுட்டுட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டார். தட் வாஸ் கிராண்ட்ஃபாதர். ஐ எக்ஸ்பிளைன் டு ஜோட்ட நான் சொல்கிறேன். ஜோங்கிற யார், போலீஸ்மேன். அப்படி சொல்கிறேன், அது எங்கள் தாத்தா. அவுட் ஆஃப் பிரீத். ஹி திங்ஸ் யூ ஆர் டெசர்டர். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஏதோ தப்பிச்சு வந்திருக்கீங்க போராளிகள் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஐ வில் சே ஹி டஸ். ஆமாம், அப்படி செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்கிறான், ஜோ நாங்கள் இல்லை, அவன் தான் தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான் திட்டு பையன் அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போடுறார், தாத்தாவை மையிறார். இதுதான் அந்த நிகழ்ச்சி. தாத்தா என்ன பண்ணுறாரு, துப்பாக்கி வாங்கி அங்கங்கே சுடுறாரு. கீழே திங்ஸ்லாம் கீழே விரவி கிடக்கு. போலீஸ்மேன் ஒருத்தனை சுட்டுட்டார், கையில் போலீஸ்மேன் ஒருத்தனை சுட்ட காயம் இருக்குது.
The cops were reluctant to leave without getting their hands on somebody besides her grandfather. The night had been distinctly a defeat for him. அவங்களும் வந்து ஒவ்வொரு இடமா தேடி பார்த்தாங்க. தாத்தா தவிர வேறு யாரையும் அவங்களால பிடிக்க முடியல. ஃபர்தர் மோர் they obviously did not like the layout. Something looked and I can see their viewpoint phony. They began to poke into things again. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, எதையாவது உனக்கு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி அங்கே எங்கே திங்ஸ் தேடி பார்க்குறாங்க. ரிப்போர்ட் a thin faced wispy man came to me. ஒரு ரிப்போர்ட்டர் எங்கிட்ட வந்து நிற்கிறாரு. I had put on one of my mother's dress. அந்த நேரத்தில் நான் அவசரத்துக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன். அவரை வந்து பார்க்குறார் ரிப்போர்ட்டர். நாட் பீங் ஏபிள் டு ஃபைண்ட் எனிதிங் எல்ஸ். பார்க்கல அப்படிங்கிற வேறு துணி கிடைக்கணும்னா அம்மா துணி எடுத்து போட்டிருக்கேன். அது ரிப்போர்ட்டர் பார்க்குறார். ரிப்போர்ட்டர் லுக்டு அட் மீ வித் மிங்கிள்டு சஸ்பிஷியன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து கேட்குறார் ரிப்போர்ட்டர், என்ன வித்தியாசமான கோலத்தில் நிற்கான் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்குறார். ஜஸ்ட் வாட் த ஹெல் இஸ் த ரியல் லவுட் ஆன் ஹியர். பட் இங்கே உண்மையிலே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஐ டிசைட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம். நான் அவர்கிட்ட உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன், வி ஹேட் கோஸ்ட், இங்கே பேய் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஹி கேஸ்ட் அட் மீ a long time as if I were a slot missing into which he had without result dropped a coin. Then he walked away. அப்படி ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டு இது கதைக்கு ஆகாது, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். The cops followed him. The one grandfather shot holding his now bandaged arm, cursing and blaspheming. I am gonna get my gun back from that old bad zither cop. அந்த ஜிதர் கையில் எடுத்துனாலே அந்த போலீஸ்மேன் அவனை தானே சுட்டாரு தாத்தா. அவன் போய் கையில் கெட்டுலாம் போட்டாச்சு. கெட்டு போட்டுட்டு நான் போய் அந்த தாத்தாட்ட போய் அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு வரப்போகிறேன், என்னோடய துப்பாக்கியை திருப்பி வாங்கிட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறான். யா செய் யூ அண்ட் ஹூ எல்ஸ், நீ செய்யாமல் யார் செய்ய போகிறா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், யார் ஆதர் சொல்கிறாரு, ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் நெக்ஸ்ட் டே. நாளைக்கு நானே அந்த துப்பாக்கியை வாங்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். What was the matter with that one policeman? Mother asked after they had gone. அந்த போலீஸ்மேனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. எங்கள் அம்மா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், கிராண்ட் ஃபாதர் shot him. What for? She demanded. அப்பா தாத்தா சுட்டுட்டாருமா அப்படிங்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. I told her he was a deserter. Of all things, said mother, be much. He was such a nice looking young man. அவர் வந்து தப்பிச்சிருந்தோம் அப்படின்னு நினச்சி சுட்டுட்டாரு, போராளின்னு நினச்சி அப்படிங்க. இல்லையே, பார்க்கறதுக்கு நல்ல பையனாக இருக்கானப்பா, ஏன்ப்பா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வருத்தப்படுறான். கிராண்ட் ஃபாதர் அடுத்த நாள் காலையில், கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் அஸ் எ டைசி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். இதெல்லாம் தாத்தா மறந்துருப்பார். என்ன தாத்தா நைட்டில் சுட்டுருக்காங்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா காலையில் எப்போதும் போல் சிரிச்சுக்கிட்டே வர்றார். ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டே வர்றார். We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. நாங்கள் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு நினச்சா அவர் மறக்கலை. ஓவர் இஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி, மூணாவது கப் காஃபி குடிக்கும்போது என்னையும் ஹெர்மனையும் பார்த்து சொல்கிறாரு, வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தெம் காப்ஸ் ஹவுட்டிங் அரௌண்ட் த ஹவுஸ் நாட். அந்த போலீஸ்லாம் நேற்று நம்ம வீட்டை சுற்றி என்ன பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, none of you bother to leave a bottle of water beside me. என் பெட்டு பக்கத்தில் ஒரு பாட்டில் தண்ணி வைக்கணும் உங்களுக்கு யாரும் தெரியல பற்றியா. Do you even realize what it's cost for a thirsty man to look for water in the dining room last night? போன நேற்று நைட்டு ஃபுல்லாக அந்த டைனிங் ரூமில் தண்ணிக்காண்டி அலைஞ்சு ஒரு தாகத்தோடு அலைஞ்ச மனுஷனை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டம், அந்த கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஹி ஹேட் அஸ் தேர். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, நைட்டு பேயும் இல்லை திருடனும் இல்லை, டைனிங் டேபிள் சுற்றி வந்தது யார், தாத்தா. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், தாத்தா வரல, வேறு யாரோ திருட்டு பையன் வந்திருக்கான், இல்லை பேய் வந்திருக்குன்னு நினச்சி இல்லாத ஒன்றை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு சலசலப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சுது. ஸோ இதுதான் என்ன கதை, அந்த த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற கதை. இதேமாரி நம்ம வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் நடக்கும். என்னது ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பல நம்ம என்ன பண்ணியிருப்போம், தாறுமாறாக
ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எதையுமே தீர அனலைஸ் பண்ணி செய்யணும். ரைட், இதுதான் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.